படிக்க மட்டும். கிராமத்தின் தாழ்வாரங்களில் விளையாடிய சிறுவயது விளையாட்டுகள். உங்கள் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டி கோடை விடுமுறையில் பெரும் பகுதியை சில சுவாரஸ்யமான மற்றும் வேடிக்கையான விளையாட்டுகளை விளையாடினர் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த விளையாட்டுகளை பற்றி நீங்கள் பல முறை கேட்டிருப்பீர்கள். அத்தகைய சூழ்நிலையில் இந்த விளையாட்டுகளை பற்றி படிப்பது அவர்களின் குழந்தை பருவ நினைவுகளுக்கு திரும்புவதை போன்றது. வாருங்கள், இந்த விளையாட்டுகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். 1. கில்லி. இந்த விளையாட்டு மிகவும் பிரபலமான குழந்தை பருவ விளையாட்டுகளுள் ஒன்றாகும். இதை விளையாட குறைந்தது 2 வீரர்கள் தேவைப்படுகிறார்கள். குச்சியின் உதவியுடன் முதல் வீரர் கில்லியை வெகு தொலைவில் தாக்கி அடிக்க முயற்சிப்பார். மறுபுறம் மற்ற வீரர் அங்கிருந்து கில்லியை எறிந்து அதை முந்தைய இடத்திற்கு கொண்டு வர முயற்சிப்பார். இருப்பினும் அதன் விதிகள் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு வடிவங்களில் நடைமுறையில் உள்ளன. விளையாடுவதற்கு கொஞ்சம் அக்கறை தேவை, ஏனெனில் ஒரு சிறிய தவறு ஒருவரை காயப்படுத்தும். 2. 7 கற்கள் 7 stones. இந்த விளையாட்டை விளையாட ஒரு பந்து போதும். இரு அணியாக பிரிந்து விளையாடும் விளையாட்டு இது. 7 கற்கள் அடுக்கப்பட்டிருக்கும். அதனை குறிவைத்து கலைத்த பின் பந்தை எறிந்த அணி எதிரணியிடம் இருந்து பந்து படாதவாறு லாவகமாய் தப்பித்து கற்களை மறுபடியும் அடுக்கி 7 stones என கூறி 3 முறை வட்டமிடுவதே வெற்றிக்கான குறியீடு. அதற்குள் எதிரணியினர் கற்களை அடுக்க முயலும் அணியில் எவரேனும் ஒருவர் மீது பந்து எறிந்து பட்டுவிட்டது எனில் பந்து எறிந்த அணியினர் வெற்றியாளர்களாக கருதப்படுவர். 3. மறைந்திருந்து விளையாடுதல். இதில் ஒரு வீரர் கண்களை மூடிக்கொண்டு பரிந்துரைக்கப்பட்ட எண்ணிக்கையை எண்ண வேண்டும். அப்போது மீதமுள்ள வீரர்கள் ஒரு வரையறுக்கப்பட்ட இடத்தில் ஒளிந்து கொள்ள வேண்டும். விளையாட்டின் தொடர்ச்சியாக கண்ணை மூடிய வீரர் ஒளிந்துள்ள அனைத்து வீரர்களையும் கண்டுபிடிக்க வேண்டும். அவர் இதில் வெற்றி பெற்றால் அவரை கண்டுபிடிக்கும் முதல் வீரர் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். 4. கண்ணாமூச்சி. இந்த விளையாட்டில் ஒரு நபர் கண்ணை துணியால் கட்டிக்கொண்டு இருப்பார். பின்னர் அவர் மற்ற நபர்களில் ஒருவரை பிடிக்க வேண்டும். முதலில் பிடிபடும் நபர் கண்ணை கட்டிக்கொண்டு மற்றவரை பிடிக்க வேண்டும். இந்த விளையாட்டை விளையாடும் போது ஒரு சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் நடக்கும். கண்கள் மூடியிருக்கும் நபரை மற்ற நபர்கள் அவரிடம் பிடிபடாமல் அவரை தொட்டு தொட்டு செல்வார்கள். அத்தகைய சூழ்நிலையில் அவர் தொட்டவரை அடையாளம் கண்டுகொண்டால் அடையாளம் காணப்பட்ட நபரின் கண்கள் மூடப்படும். இந்த விளையாட்டில் விளையாடுபவர்களின் எண்ணிக்கைக்கு வரையறை இல்லை. 5. பாண்டியாட்டம். இதில் சுண்ணாம்பு கட்டி அல்லது சிவப்பு கல் உதவியுடன் சிறிய கட்டங்கள் வரையப்படும். பிறகு தட்டையான கல்லை இந்த பெட்டிகளில் கால்களின் உதவியுடன் போட வேண்டும். அதுவும் கோட்டை தொடாமல் இருக்க வேண்டும். கடைசி கட்டம் வரையிலும் ஒற்றை காலில் நின்று கொண்டு கோட்டினை தொடாமல் நிறைவு செய்ய வேண்டும். இந்த விளையாட்டை விளையாட பல்வேறு வழிகளும் உள்ளன. 6. கோலி விளையாட்டு. இந்த விளையாட்டை இன்னும் கிராமங்களில் சிறுவர்கள் விளையாடுகிறார்கள். அதை விளையாட சிறிய கோலிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை பெரும்பாலும் பளிங்குகளால் ஆனவை. இந்த விளையாட்டை விளையாட பல வழிகள் உள்ளன. இது மிகவும் பிரபலமானது என்று சொல்வது கடினம். இருப்பினும் பெரும்பாலும் விரலின் உதவியுடன் ஒரு கோலியை வைத்து மற்றொரு கோலியை குறிவைத்து அடித்து விளையாடுவார்கள்.